இந்தியால ஏதாவது ஒரு போராளி குழு மாவோஸ்ட்லயே போயிட்டு அந்த எண்ணெய் உருவாகி அந்த மாவோஸ்ட்ல போய் சேரணும்னு நான் முயற்சி எடுத்துவேன். நான் வேற மாதிரி நானு. தனது 18 வயதில் தமிழ்நாடே வேண்டாம் என மாவோயிஸ்டுகளுடன் சேர முயற்சி செய்ததாக தமிழர் முன்னேற்றப் படை தலைவர் வீரலட்சுமி தெரிவித்துள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது. நான் 17 வயசுல இருந்து தொழிற்சங்கத்துல 17 வயசுல இருந்து இப்ப 18 வருஷமா நான் பொது வாழ்க்கையில இருக்கிறேன். நான் தொழிலாளர்களுக்கு நீதியும் அவங்களுக்கான அடிப்படை உரிமையை மறுக்கப்பட்டுச்சு. லஞ்சம், ஊழல், சாதியவாதம், மதவாதம், வன்முறை இது எல்லாமே எதுக்குமே தொழிலாளர்களுக்கு நீதி கிடைக்கலன்னு அப்பவே எப்ப 18 வயசுலயே நான் இந்த தமிழ்நாடே வேணாம் அப்படின்னுட்டு இந்தியால ஏதாவது ஒரு போராளி குழு மாவோஸ்ட்லயே போயிட்டு அந்த எண்ணெய் உருவாகி அந்த மாவோஸ்ட்ல போய் சேரணும்னு நான் முயற்சி எடுத்துவேன். நான் வேற மாதிரி நான் இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் ஜனநாயக நாட்டுல அப்படி நம்ம ஆயுதம் ஏந்தி போராடக்கூடாது. ஜனநாயக நாட்டுல ஜனநாயக வழியில போராடி இந்த மக்களுக்கான நீதியை நான் பெற்றுக் கொடுத்துறேன். ஆனா என்னோட எண்ணமோ என் செயல்பாடும் நான் வேற மாதிரி. என்கிட்ட இந்த தொடத்தண்டி இருப்பாளா, இந்த மயிர் சைஸ் இருப்பாளா அப்படின்னா பாக்ஸிங் கூப்பிட்டாருல. நீ ஆம்பளையா இருந்தா பாக்ஸிங்க்கு வந்திருக்கணும். நீ இப்ப ஆடியோல பதட்டத்துல என் தொடத்தண்டி இருப்பாளா, என் அந்த சைஸ் இருப்பா, இது சைஸ் இருப்பா, உன் வீட்டுல உன் ஆத்தாலும் உன் பொண்டாட்டியும் பொம்பளை தானே. அதே கட்சியில அதே நாம் தமிழர் கட்சியில ஒரு பொண்ணு இருக்கு பாருங்க, காளியம்மா, எங்க அப்படியே கூவிட்டு இருந்துச்சு. அந்த கட்சி தான் தமிழ்நாட்டுல ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற போது தமிழர்களுக்கு அதான் பாதுகாப்பு, பெண்களுக்கு இதான் பாதுகாப்புன்னு அந்த பொண்ணையே இது மயிறு பிசுறு மசுறுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த அம்மா என்ன வடிவேல் காமெடி போல எல்லா இடத்துல பேசினுச்சு. இப்ப யாரு வடிவேலானாங்க? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.